மோசடிகள் நடைபெறாமல் நீட் தேர்வை எப்படி நடத்தப் போகின்றீர்கள் என்று சரமாரி கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் அதுகுறித்து ஜூலை 2ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. தொடர்ச்சியாக நடக்கும் குற்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று உள்ளதா இல்லையா என்று மக்களுக்கு சந்தேகம் வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக திரு மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்காசி அருகே அப்பாவி பொதுமக்கள் 8 பேரை 12 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிச் சென்றது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோடைக்கால பயணிகள் கூட்ட நெரிசலை சமாளிக்க நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அமெரிக்காவின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. மோசடிகள் நடைபெறாமல் நீட் தேர்வை எப்படி நடத்தப் போகிறீர்கள் என்று சரமாரி கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் அதுகுறித்து ஜூலை 2ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் அமலாக்கத்துறை கட்சியை மக்கள் புறக்கணித்து விட்டதாக அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார்.